பொண்ணோட முகம் எனக்கு கண்டா போதும். அந்த வேதனை தாங்க முடியாம 2 வருஷம் வருது. மீண்டும் ஒரு வேதனை எனக்கு வந்து கொண்டு நான் நீலகிரி மாவட்டம் எருமாடுங்கிற பகுதியில் என்னுடைய தம்பி வீட்டில் இது 2 வருஷம் முன்னாடி என் மனைவி இறந்துட்டான். அப்போ அதனால் தம்பி வீட்டில் நின்றுருந்தேன் நான். என் ஒய்ஃப் ஹவுஸ் இங்கே மேப்பாடி சூரமலைங்கிற இடம், அந்த உருளை பொட்டின இடம். அப்போ படிப்புக்கு வேண்டி என் 9 வயசு பிள்ளைய நான் அங்கே சேர்த்துருந்தேன். அப்போது செவ்வாய்க்கிழமை காலையில் நான் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு போகணும், இன்னும் எடுக்கலை. அப்போ ஸ்பாட்டில் போய் பார்க்காட்டி அந்த ஏரியாவை 40 வீடு பக்கமாக அப்படியே தரமட்டமாக பல்லும் பாறைகளாக இருந்தது. நீங்கள் அப்போ எங்கே இருந்தீங்க? இப்போ நான் எருமாட்டில் இருந்தேங்க. எருமாடுங்கிற இடம் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் எருமாட்டில் இருந்தேங்க. அப்போ பொண்ணு கான்டாக்ட் கிடைக்காதனால நாங்கள் ஸ்பாட்லேயே போயிருந்தேங்க. அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க, பாறைகளும் மரங்களும் மாத்திரம் தான் இருந்தது. அப்போ பொண்ணு காணாங்க. ஒரு வீட்டில் 6 பேர் இருந்தாங்க, 6 பேருமே காணாங்க. இப்போ 3 பேர் கிடச்சிருக்காங்க, மச்சானும் தங்கச்சி குழந்தையும். இப்போ என் 9 வயசு பொண்ணு காணா. இப்போ மாமனார் 67 வயசில் மாமனார் காணா, 56 வயசில் மாமியார் காணாங்க. எப்படி இருந்தாலும் சேனலுக்காரங்க என் பொண்ணோடைய முகம் எனக்கு கிடைச்சா போதும், இவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றேன். எங்கேயாச்சும் உங்களோட கிடைச்சா எனக்கு முகம் கண்டா போதும். நான் 5 நாள் பட்டு முகம் பார்த்துருக்கேன். என் பொண்ணோட முகம் எனக்கு கண்டா போதும். தமிழ்நாடு அரசு ஒரு உதவி பண்ணணும். எனக்கு ஒரே மீட்பாளர்களுங்க செய்கிறாங்க, உயிர் பணம் வச்சுட்டு செஞ்சிட்ருக்குறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வர்றதில் ஒரு 50 அடிக்கு மேலே தான் உங்கள் பொண்ணில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு மீட்பு பணியாளர்கள், முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய வேதனை அறிந்து பணியாளர்கள் அங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்தும் வரவழைச்சு இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு என் பிள்ளையும் இங்கே இருக்கிற போனவங்க எல்லாம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மொத்தம் 6 பேர் 7 பேர் மிஸ் ஆயிடுச்சுன்னு. 6 பேர் மிஸ் ஆயிடுச்சுங்க. அந்த 6 பேருமே தமிழ்காரவங்க தாங்க? ஆமாங்க, தமிழ் பேர் தான், தமிழாக இருக்குதாங்க. அதில் சேரம்பாடி, நீலகிரி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மாமியார் வீடு எல்லாம் அங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க தான். அப்போ மிஸ் ஆனது என்னோடய தங்கச்சியும் குன்னூர் தான். இந்த 6 பேருமே தமிழ்நாட்டுக்காரங்க தான். மச்சாங்கிறது உங்களோட ஒய்ஃபோட அண்ணன். அவங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணேன். அந்த 2 வருஷம் முன்னாடி கேன்சர் நோயினால இறந்துட்டாங்க. அந்த வேதனை தாங்க முடியாமல் 2 வருஷம் வருது. மீண்டும் ஒரு வேதனை எனக்கு வந்து கொண்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.